வணக்கம். இது உங்கள் சாய் சிருஷ்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பாறை மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மீன் உப்பும் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. 50 கிராம் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி வேணும். சட்டியில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கியிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு 40 வெங்காயம் இருக்கும். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சியை மெலிசா சீவி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், வாசனை செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பொன்னிறமாக வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 2 நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு கூட்டி வச்சிடலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு தரம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி அந்த புளியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். கலருக்காக நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் ஒரு தரம் கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம கலக்கி சேர்த்துப்போம். நல்லா கலந்துக்கங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தரம் செக் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி இருக்க சேர்த்துக்கலாம். நல்லா மிளகாய்த்தூள் வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. மிளகாய்த்தூள் வாசனை போயிடுச்சு. கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மீன் போட்ட உடனே நம்ம கலரி விட்டுறணும். அதுக்கப்புறம் கலரக்கூடாது, மீன் உடைஞ்சிடும். நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம்தான், அதுவே போதும். 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. மீன் நல்லா தூள் தூளாகிடும். மீன் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா ஆற ஆற நல்லா திக்னஸ் ஆகிடும். நம்ம சட்டியில் வைக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.